அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் குர்ஆனில் அழகான முறையில் சொல்லியிருக்கின்றான், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், குல்லு நஃப்ஸின் ذائقத்துல் மௌத், ஸதகல்லாஹுல் அஸீம். அதற்கு அர்த்தம் என்னவென்று சொன்னால், ஒவ்வொரு ஆத்மாவும் மௌத்தை சுவைத்து தீரும். ஜனாஸா தொழுகை சரியா? இமாம் அவர்கள் தக்பீர் சொல்வதற்கு முன்பாக நம்ம நியத் செய்யணும். என்ன நியத் செய்யணும்? இந்த இமாமை பின்தொடர்றேன், அரபியிலோ உருதுல தமிழில் உங்களுக்கு தெரிந்த மொழியில் செய்யலாம் இன்ஷா அல்லாஹ். இப்போ நான் அரபியில் சொல்லித்தரேன் சரியா? உஸல்லி லில்லாஹி தஆலா தாஇயன் லில் மய்யித் இக்ததைது பிஹாதல் இமாம். உஸல்லி லில்லாஹி தஆலா என்றால், யா அல்லாஹ் நான் உனக்காக தொழுகின்றேன். தாஇயன் லில் மய்யித், இந்த மையத்துக்கு துவா செய்த வண்ணமாக, இக்ததைது பிஹாதல் இமாம், இந்த இமாமை பின்தொடர்ந்து. துவாவை ஓதிட்டு பிறகு இமாம் அவர்கள் தக்பீர் சொல்வார்கள். நம் முதல் தக்பீருக்கு பிறகு சனா ஓத வேண்டும். சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக வ தபாரக இஸ்முக வ தஆலா ஜத்துக வ லா இலாஹ கைருக். பிறகு இமாம் அவர்கள் இரண்டாவது தக்பீர் சொல்வார்கள். இரண்டாவது தக்பீருக்கு பிறகு நம்ம ஸலவாத் ஓத வேண்டும். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد. இல்லை என்றால் உங்களுக்கு தெரிந்த ஸலவாத்தை ஓதிக்கொள்ளலாம். மூன்றாவது தக்பீருக்கு பிறகு துவா செய்யணும். என்ன துவா என்றால், اللهم اغفر لحينا وميتنا وشاهدنا وغائبنا وصغيرنا وكبيرنا وذكرنا وانثانا. اللهم من أحييته منا فأحيه على الإسلام ومن توفيته منا وتوفه على الإيمان. பிறகு இமாம் அவர்கள் நான்காவது தக்பீர் சொல்லுவாங்க. அந்த தக்பீருக்கு பிறகு சலாம் கூற வேண்டும்.